விதிஜதனூறு குன்னை கொடமிகு கரியாது வழி கொடுதனதடி வழிபடுமவரிட கடி கணபதி வர அருளினன் நீக்கு கொடை வடிவினர் பகில் பொழித்த புகழியர் கோன் கடல் போற்றி ஆலிமிதை கண்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி வாலி திருநாவலூர் வென்றொண்டர் பதம் போற்றி கூலிமதி திருவாத பூரர் திருத்தாள் போற்றி ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி நாராண்ட பல்லடியார் கருள் புரிந்த அருணந்தி நத்தாள் போற்றி நீராண்ட கடந்த நகர் மறைஞான சம்பந்தர் நிழல் தாள் போற்றி சீராண்ட தில்ல நகர் உமாபதியார் செம்பதும திருத்தாள் போற்றி. எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஆரம்பனாவுடைய சைவ வினாவிடையில குருலிங்க சங்கம இரண்டு ஒன்று, குரு சங்கம சேவை இரண்டு ஒன்று இருக்குது. அதில் வந்து இந்த எவ்வளவுக்கு குருபூசை செய்வது அவசியம், யார் யாருக்கு கட்டாயம் செய்வோம் என்ற பல அற்புதங்களை செய்து தமிழ் வேதத்தை திருவாய் மலர்ந்தருளியும் சைவ சமயத்தை தாவித்தருளிய திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் முதலிய சமயப்புறவர் 4 பேர் 63 நாயன்மாருடைய மெய்யன்பையும் அவ்வன்புக்களை வெளிவந்தருடைய சிவபெருமானுடைய பேரருளையும் அறிவித்து அவரிடத்தை அன்புதிக்க செய்யும் பெரிய புராணத்தை திருவாய் மலர்ந்தருளிய சேக்கிழார் நாயனாருக்கு பதி பசு பாசம் என்னும் திரிபதார்த்தங்களின் இலக்கணங்களை அறிவிக்கும் சைவ சித்தாந்த நூலுணர்ச்சியை வளர்ந்தருளிய மெய்கண்ட தேவர் முதலிய சந்தான குரவர் 4 தமிழ் வளங்கண் நிலமங்கண் நல்லறிவை சுடர் கொளுத்தியருடைய தெய்வ புலமை திருவள்ளுவ நாயனாருக்கும் இயன்ற மட்டும் குருபூசை செய்து கொண்டே வருவது அவசியம். பிறகு இந்த நாயன்மாருடைய குருபூசை தினங்களை என்று அடுத்த கேள்வியிலே அவர் இந்த 10 பேருடைய குருபூசை தினங்களையும் போட்டிருக்கிறார். ஸோ அந்த இதில் இந்த மினிமம் 10 அதில் வச்சு இடையில மிச்சங்கள் சேர்த்துக் கொள்ளப்படும். அப்போ குரு பூஜை என்றால் என்ன என்று பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து அவர்களுடைய அனிவர்சரி டே, என்னுடைய குரு சயின்ஸ் அனிவர்சரி, அப்போ அதில் வந்து மாவதி சிவாச்சாரியுடைய குரு பூஜை வந்து வருகின்ற 23ஆம் தேதி வருகிறது. இப்போ அவர் இந்த எங்களுக்கு அந்த பூமியர் கோன் பொப்பளித்தது அது எல்லாருக்கும் தெரியும். 4 பேருக்கு பூமியர் கோன், அதில் சம்பந்தர், அப்பர், சுந்தரர், மற்றது மாணிக்க வாசகர் 4 பேருக்குமாக ஒரே பாட்டாக இருக்குது. பூமியர் கோன் பொப்பளித்த புயலியர் கோன் கடல் போட்டி என்ற பாடல். அதே மாதிரி 4 சந்தனாச்சாரியருக்குமாகவும் ஒரு பாட்டு இருக்குது. விலக பிற்பாடு வந்த பாட்டு 4 பேர்ட்டையும் சேர்த்தபடி இருக்குது. அது எங்களுக்கு வசதியாக இருக்கும். அதுதான் ஈராண்டில் சிவஞானம் பெற்று உயர்ந்த மெய்கண்டார் இணைத்தால் போட்டி. என்னுடைய முதலாவது சந்தான குரவர் மெய்கண்ட தேவர். இப்படி தெரியும் சம்பந்தர் 3 வயசுல பால் குடிச்சார், மெய்கண்ட தேவர் 2 வயதுல ஞானம் பெற்றார் வரலாறு போடுறது. அதுக்கு அவருடைய காலத்துல அந்த நாளில அவருக்கு பின்வந்த அருணந்தி சிவாச்சாரியர், உமா சிவாச்சாரியர் வந்து இந்த மெய்கண்ட தேவருடைய வரலாற்றை தொகுத்து வைக்கல. நான் பிற்பாடு அந்த ஆதீன வரவிலே அவர்கள் அந்த சந்தனாச்சாரிய வரலாற்றை பிறகு தொகுப்பித்திருக்கிறார்கள். அந்த வரன்படி அவர் சிறு பிள்ளையாக அவருடைய மாமனார் இந்த திருவண்ணநல்லூர் அந்த இடத்துல வந்து அவர் அவருடைய தகப்பனையுடைய இடம் திருப்பெண்ணாகடம் நினைக்கிறோம். அந்த தான் அவர் இருந்த அச்சுத கலப்பாளர் தகப்பனையுடைய பெயர். அப்புறம் அங்கே இருந்து அவர் வந்து இந்த மாமனாருடைய வீட்டிலே தான் வந்து வளர்ந்து கொண்டிருக்கிறதான் இந்த வான் வழியாக சென்ற பரஞ்சோதி முனிவர் இவருடைய பக்குவநிலை கண்டும் இவருடைய திருவர் உணர்த்தவும் இறங்கி வந்து இந்த 2 வயது பிள்ளைக்கு அவர் தீட்சை கொடுத்து பரமஹம்ச சந்நியாசம் என்று சொல்லப்படுகின்ற உத்தம சந்நியாசமும் கொடுத்து, சந்நியாசத்திலே பல வகை இருக்குது, அதில் பரமஹம்ச சந்நியாசம் என்று சொல்லப்படுகின்ற உத்தம சந்நியாசத்தையும் கொடுத்து சிவஞான போதத்தையும் கொடுத்து உபதேசித்து இதை அங்கால தமிழில் செய்கண்டு உரைத்து விட்டு போனார் என்று அந்த வரலாறு சொல்லுது. இப்போ இவர் 2 வயது பிள்ளையாக இருந்தவர் அன்றிலிருந்து அவருக்கு ஞானம்.
எப்படி வந்ததுன்றதுக்கு அந்த குரு பரம்பரையாக அது வந்தது. சன்னியாசத்துல அந்த குடீசகர் அப்படி ஒவ்வொரு விதமான சன்னியாசிகள் இருக்குது. சோத்து சன்னியாசம் வந்தது அது வேற போக, இது சன்னியாச மார்க்கத்துல போறதுல இருந்து அதுல உச்ச சன்னியாசம் வந்து பரமஹம்ச சன்னியாசம். இப்போ அந்த பரமஹம்ச சன்னியாசத்தை பற்றி எங்களுடைய 108 உபனிஷத்துகள்ல 2 இடத்துல இருக்குது. இதுல ஒன்று பரிப்ராஜக பரமஹம்ச பரிப்ராஜக உபனிஷத், அது இன்னொன்று இருக்கு. 2 இடத்துலயும் அந்த சன்னியாசத்தை பற்றி சொல்லி இருக்கிறவர்கள் எப்படி இருப்பார்கள், என்ன செய்வார்கள் என்றதை பற்றி எல்லாம் போட்டிருக்கு. பரிப்ராஜகர்ண்டா உடம்பு இல்லாம சுத்தி கொண்டு திரிகிறது, அது அந்த சன்னியாசத்தை பற்றி போட்டிருக்கு. ஆனா மெய்கண்டார் வந்து இந்த பரமஹம்ச, அதான் இன்றைக்கு பரமஹம்சர் உறவகம்னு எல்லாரும் போடுறது, ரெண்டு பெயர் தெரியாது, என்னத்தை சொல்லுதுன்னு தெரியாது. அது வந்து அந்த சன்னியாசத்திலே உச்ச வகை. இது வந்து சைவ சன்னியாச பத்ததி என்ற ஒரு பத்ததி இருக்குது. இந்த சூரியனார் கோயில் ஆதீனம் என்று எல்லாரும் இந்த நவகிரக கோயிலுக்கு போயிருப்போம் இல்லையா? நவகிரக கோயிலுக்கு போயிருக்க சூரியனார் கோயில் ஒன்று இருக்கு தஞ்சாவூர்ல, இந்த கும்பகோணத்துல இருந்து அங்கால போற கோயில். சூரியனார் கோயிலுக்கு போய் சூரியனுக்காக வழிபடுறது. அந்த சூரியனார் கோயிலுக்கு பக்கத்திலேயே ஒரு ஆதீனம் இருக்கு, சூரியனார் கோயில் ஆதீனம் வந்து மிகவும் பழமையான நிலையில தான் இருக்குது. இப்ப எல்லாம் பெரிய ஃபேமஸாக இல்லை. ஆனா அந்த அதை சேர்ந்த சன்னியாசிகள் இந்த அவர்கள் வந்து இந்த வாசல்ல நிற்பார்கள். இதுல ஒரு கொப்பரை வச்சிருப்பார்கள், இந்த வாசல்ல நிற்பார்கள். அது பக்கால ஒரு பழைய இதைத்தான் அது இருக்குது. இந்த சூரியனார் கோயில் ஆதீனத்துல அதுல சிவாகிர யோகி என்றவர், அவர் வந்து இந்த பத்ததி சன்னியாச முறையை, இந்த பத்ததி என்றது ஹேண்ட் புக், ஆகமம் வந்து பெரிய டெக்ஸ்ட் புக் கண்டா அதுல இருந்து ஒரு ஹேண்ட் புக் எடுக்கிறது இல்லையா, அந்த ஹேண்ட் புக், அந்த பத்ததியை சைவ சன்னியாச பத்ததி என்று எழுதி வச்சார். எழுதி வச்சதை திருவாவூர் ஆதீனமாக இருக்க வேணும், அதை பதிப்பிச்சிருக்கிறார்கள். பிற்பாடு சபாரத்ன சிவாச்சாரியார் என்றவர் அதை ஹவாய் ஆதீனத்துக்காக அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறார். இப்போ இந்த 2 வயசுல இவருக்கு சிவஞானம் வந்துட்டு, இவருக்கு வந்து இவருடைய தகப்பனார் வந்தார் அச்சுத கலப்பாளர். அவர் வந்து அந்த பிள்ளை வேணும் என்று சொல்லி அவருடைய குரு விட்ட போறார். அவருடைய குரு வந்து அருணந்தி சிவம். சகல வேத ஆகமங்களையும் கற்றுணர்ந்தவர். அவருக்கு பட்டமே சகல ஆகம பண்டிதர், சகலாம பண்டிதர், வயதில் முறிந்தவர், பிராமணர். அவரிடம் போய் கேட்க அவர் வந்து இந்த தேவாரத்துக்கு 7 சாத்தி பார்த்து பேயடையா பிரிவெய்து என்ற அந்த பதிப்பு அந்த இருக்குது. அந்த தலம் வந்து பேயடையா பிரிவெய்து அந்த திருவெண்காடு, திருவெண்காடு. அப்ப திருவெண்காட்டுல போய் அங்க அவர் இருந்து அங்க போய் வழிபட்டு அந்த முக்குளத்திலையும் நீராடி அங்க இருந்து வழிபட்டு வந்து அதன் அருளாகத்தான் இவர் பிறந்தது. அப்ப பிறகு வந்து இங்க இருந்து வளர்ந்து கொண்டு விடைக்க மாமனார் விட்டு கூட இவருக்கு பெற்றோர் வைத்த பெயர் சுவேதவன பெருமாள். ஏனென்றால் சுவேதமண்டா வெள்ளை, வனமண்டால் காடு, வெண்காட்டுக்கு சுவேதவனம். வேதாரண்யம் வந்து இருக்கு, திருமறை காடு, வேதம் ஆரண்யம் காடு, அப்படியே சுவேதவன பெருமாள். நாங்கள் இருக்கிற இந்த கல்பம், இந்த காலத்தை சொல்றது சுவேத வராக கல்பே, இந்த சங்கப்பந்தி சொல்லுவோம். ஏன்னா விஷ்ணு வந்து வெள்ளை பன்றி வடிவாக வந்து இந்த பூமியை காத்தருளியது இந்த கல்பத்துல. அவனுடைய அளவு சுவேதவராக கல்பம். ஒவ்வொரு கல்பத்துக்கும் ஒவ்வொரு பேர் உண்டு. ஒரு கல்பம் வந்து 432 கோடி வருஷம், 432 கோடி வருஷம் ஒரு கல்பம். இந்த ஒரு கல்பம் பிரம்மாவுக்கு ஒரு பகல் பொழுது. இப்ப நடக்கிற சுவேதவராக கல்பம். இப்ப இந்த சுவேதவன பெருமாள் இவர் இப்படி வளர்ந்து கொண்டு கேட்க, இவருக்கு அந்த ஞானம் வந்துட்டது, குரு வந்தார், இது வந்துட்டு அவர் அதுக்கு பிறகு he started talking and teaching. இப்ப இவருடைய குருநாதர் கேள்விப்படுறார். குலகுருவா இருந்தவர் தானே அருணந்தி சிவாச்சாரியார். இது சின்ன பையன், ஏன்னா இப்படி எல்லாம் பெரிய விஷயங்கள் எல்லாம் கட்டிக்கிறான். அவரப்ப இது என்ன என்று பார்க்கறதுக்கு வந்து அருணந்தி சிவாச்சாரியார், இது சின்ன பயல், நான் தான் வழிகாட்டி அவனுடைய அப்பன் போய் குழந்தை பிறந்தது, இவன் வந்திருந்து இப்ப இப்படி ஒரு கிளாஸ் எடுத்துக்கொண்டிருக்கிறார், இது என்ன என்று பார்க்கறதுக்கு இப்ப போனேன். போனால் அங்க நடந்து கொண்ட இந்த வகுப்பு வந்து ஆணவத்தை பற்றியது. அவர் கேட்கிறார், ஆணவத்தின் சொரூபம் என்ன என்று கேட்க, சின்ன பையன் அவரை காட்டி நீர் நிற்கும் நிலை, நீர் நிற்கும் நிலை என்று சொன்னார். சொன்ன உடனே இவருக்கு எல்லா பலூனும் உடைஞ்சு போச்சு. என்னென்றால் அதான் சொல்லுவார்கள், என்னென்றா குருவுக்கும் டீச்சருக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்று கேட்டால், குரு வந்து இப்படி எல்லாம் வச்சு கிளாஸ் நடத்தி கொண்டிருக்க மாட்டார், லெக்சர் அடிக்கிறது கிடையாது. சொல்லுவார்கள் குரு ஒரு வார்த்தை இல்லையா, வார்த்தை சொல்ல சத்குருவும் வாய்க்கும் பராபரமே அப்படிதான் சொல்றது.
ஒரு வார்த்தை ஒரு சொல்லு குறி அறிவிப்பான் குருவர் ஹி ஜஸ்ட் இண்டிகேட் அவ்வளவுதான். அப்ப லெக்சர் அடிச்சு கொண்டிருந்தால் அது டீச்சிங் ஸ்பிரிச்சுவல் டீச்சிங் அண்ட் டிஸ்கோர்ஸ் அவ்வளவுதான். குரு என்றவர் வந்து ஞான குரு ஜஸ்ட் அப்படி ஒரு வார்த்தை ஒரு முத்திரை ஒரு பார்வை ஒரு வார்த்தை நயனம் ஸ்பரிசம் இருக்குல்ல வந்து ஏதாவது ஒன்று வார்த்தை அதுக்கு ஏதாவது ஒன்று போதும். அதான் வார்த்தை சொல்ல சக்கரவும் பாய்க்கும் பராபரிங்க. தண்ணீர் குடித்தவருக்கு அதாவது கடல் தண்ணி குடிக்கிற ஆளுக்கு தாகந்தீருமோ அதே மாதிரி சாஸ்திரங்களை படிச்சு ஆன்ம ஞானம் வராது. குரு வந்து ஒரு வார்த்தை சொல்றது போல வராது. அதான் இந்த குருவுடைய அவர் வந்த உடனே அவர் சொன்ன உடனே இவருக்கு ஞானம் வந்துட்டு பார்த்தால் இந்த ஞானத்துல நடைமுறை உலகத்துல எல்லாம் இருக்குது. அவர் பெரியவர் இவர் சின்னவர் அது எல்லாமே இருக்குது. ஆனால் ஞானத்துக்கு வந்தால் அது ஒன்றும் கிடையாது. ஞானத்துல இந்த வர்ணாசிரம பேதம் வயசு ஆண் பெண் அதெல்லாம் கிடையாது. இப்போ என்ன நடக்குது அதுல வந்த உடனே இவர் 2 வயசு முடிஞ்சு இப்போ எத்தனை வயசுன்னு தெரியாது. சந்திக்கும் பொழுது 4, 5, 6, 7, 8 வயசாக இருந்திருக்கலாம். அவர் ஒரு முதியவன் அது ஒன்று. மற்றது இவருக்கு அவர் குலகுரு அவர் சகலமும் படித்தவர் சகல ஆகம பண்டிதர். இவர் இன்னும் பள்ளிக்கூடத்துக்கே போகல. அந்த இது அவர் குலத்தால் இவர் பிராமணர் இவர் வேளாளர். அப்படி எல்லாத்தையும் வந்து இந்த ஞானம் என்றது வந்த உடனே கண்டு விழுகிறேன். இது வந்து என்னுடைய ஒரு ரெவல்யூஷனரி திங்கிங். பார்த்தால் அந்த ஆர்வனாவலரும் அந்த ஞானத்துல சொல்லுவார். இந்த ஞானம் என்று வருகின்ற பொழுது அங்கே அந்த வேதங்கள் ஒன்றும் இல்லை. வரணத்தாலாவது ஆச்சிரமத்தாலாவது வரணம் ஆச்சிரமம் 2 நாளமாவது தம்மிற் தாழ்ந்தவர் தீட்சை முதலியவற்றினாலே தம்மை உயர்ந்தவர் ஆகின் அவரை யாது செய்தல் வேண்டும். உலகத்துல இருக்குத்தானே அவர் பெரியவர் இவர் பெரியவர் அவர் குரு இவர் படித்தவர் தான் என்ன செய்ய வரும். அவமதித்தலும் செய்யாது புறத்து வணங்குதலும் செய்யாது மனத்தால் வணங்கல் வேண்டும். should always worship others. அப்படி செய்யாது அவமதிப்பவர் தப்பாது நரகத்தில் வீழ்வர். சிவ ஞானிகளே ஆயின் their sainthood and attained ஞான ஆண்டால் அவரை வர்ணம் ஆச்சிரமம் முற்றும் கரியா சற்றும் புரியாது எல்லாரும் வணங்கல் வேண்டும். So it crossed that. It's a great divergence in the சங்கராச்சாரியுடைய விவேக சூடாவணி எடுத்து பார்த்தால் அந்த முன் இதுல இருக்கு. அவர் சொல்லுவார் அரிது அரிது மான்றாவில் இருந்த மாதிரி அதுல வந்து வருதால இருந்து வந்தவர் சொல்லிக்கலாம். அவர் சொல்றாரு வந்து the Brahmins only can attain ஞானா என்பது சங்கருடைய கொள்கை. ஷாயினுடைய அந்த அவருடைய பாஷ்யம் எல்லாத்துக்கும் இதை சொல்லி கொண்டு போறாரு. இங்க வந்து ஒரு பெரிய ஒரு வித்தியாசமா இந்த இது வருகிறது. இது அருணந்தி சிவாச்சாரியார். இது 2வது. இந்த அருணந்த சிவாச்சாரியாருக்கு மாணாக்கர்கள் இருந்தார்கள். அந்த மாணாக்கர்கள்ல அதில் ஒரு தலையார் வந்து மறைஞான சம்பந்தர். இந்த மறைஞான சம்பந்தர் வந்து பராசர கோத்திரம் ஒன்று மாறுது. பராசர கோத்திரம் பொதுவாக சிவாச்சாரியர்கள் என்று சொல்றது சிவனுடைய 5 முகங்கள் வந்து வந்த கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். அதில் வந்து கௌசிகர் மற்றது கௌதமர் மற்றது என்னண்டு வருது அகஸ்தியர் 5. அந்த 5 மரபன் தான் அந்த சிவாச்சாரியர் மரபு. பராசரர் என்னும்போது வைதிக மரபு. அந்த பராசர கோத்திரம் அவருடைய நூல் இல்லை. ஆனால் அவருடைய மாணாக்கர் செய்த ஒரு குரு வணக்கத்திலே அவரை சொல்றேன். அவர் வந்து எங்களுடைய செல்லப்பா சுவாமிகள் மாதிரி நல்ல ஒரு தேரடியில் இருந்தவர் மாதிரி தான் அவர் இருக்கிறார். வீதி வழியே திரிஞ்சு கொண்டு இருக்கிறார். உமாவதி சிவாச்சாரியார் தில்லைவாழ் அந்தனர் தீட்சிதர். அவர் வந்து என்ன செய்கிறார், இந்த மறைஞான சம்பந்தர் ஒரு புஸ்தகம் எழுதினதாக இல்லை. ஆனால் அவர் இப்படி தெரிஞ்சு கொண்டிருக்கிறார். செல்லப்பா சுவாமி கொண்டு முடியல தானே அதே மாதிரி இப்போ தெரிஞ்சு கொண்டிருக்கிறார். இருக்கும் பொழுது இந்த இவர் வந்து அந்த தீட்சிதர் வந்து இப்பவும் தீட்சிதர் பூஜைக்கு முறையான தீட்சிதர் பொழுது நன்றாக உடுத்து இதென்று வருவினோம். அப்போ அந்த நாளில் அவர்கள் பல்லக்கிலே வருவார்கள், தீவத்தி பிடித்து வருவார்கள். போகும் பொழுதும் பல்லக்கு தீவட்டி எல்லாம் போகும். அது அவர்களுக்கு செய்கின்ற மரியாதை. அவர் இந்த பல்லக்கிலே உமாவதி சிவன் தில்லை பூஜை கண்ட முறை பூஜைக்கு வந்துட்டு திரும்பி போகிறார். பட்டப்பகல் தீவட்டி பிடிச்சு கொண்டு போக உமாவதி சிவம் போக மறைஞான சம்பந்தர் அங்கே திண்ணை ஓரத்தில் எங்கேயோ இருந்துட்டு சொன்னாராம், பட்ட கட்டையிலே பகற்குருடு போகிறது. பட்ட கட்டையிலே டபுள் மீனிங். பட்ட கட்ட பல்லக்கு பகற்குரு உமாவதி சிவன் தீவட்டி பிடிச்சு கொண்டு போகிறார்.
ஆழமா பார்த்தா பட்டகட்ட இந்த உடம்பு சடப்பொருளாலான இந்த உடம்பு பகற்குருடு ஆன்மா இறைவனுடைய அருள் எங்கும் இருக்குது ஆனா ஆணவம் மூடி இருக்கிறதுனால குருடா இருக்கு அப்ப நமக்கு ரெண்டு விளக்கமும் எடுக்கலாம் இங்கேயும் ஒரு வார்த்தை தான் மறைஞான சம்பந்தர் கிளாஸ் வச்சு லட்சம் வரைக்கும் கொண்டது கிடையாது அவர் சொன்னார் ஒரு வார்த்தை இவருக்கு உடனே பட்டண்டு நெருப்பு பிடிச்சிடுச்சு இவர் அவருக்கு பின்னால முகத்து வாங்கிட்டார் அவரும் விடுவதா இல்லை அவர்களுக்க ஓடி திரிஞ்சு அங்க இருக்கிற நெசவாளர்களுடைய இடத்துல போய் அவர் அங்க ஓடி திரிஞ்சு கஞ்சியை கேட்கிறார் இந்த கஞ்சி நெசவுக்கு ஊத்துற சூனிக்கு ஊத்துற கஞ்சி போடுறது இருக்கு அந்த கஞ்சியை அவர் அதுல வேண்டி குடிக்க அவருடைய முழங்கையால ஒழுகுற கஞ்சியை உமாபதி சிவம் ஏந்தி குடிக்கிறார் குருவினுடைய சேஷம் என்றால் அவருடைய நிச்சம் அங்க சொல்லுவார்கள் சேஷத்திலே ரெண்டு இருக்கு மகேஸ்வர பூஷையில அருமநாள் சொல்லுவார் பாத்திர சேஷம் பரிகர சேஷம் என்று ரெண்டு இருக்கு அவர்கள் உண்ட இலையில இருக்கிற மிச்சத்தை எடுக்கிறது அது ஒரு சேஷம் அவர்கள் உண்டு போன பிறகு மற்ற பாத்திரங்கள்ல இருக்கிறது மற்ற சேஷம் மகேஸ்வர பூஜை செய்ய அதுதான் செய்யணும் நாங்கள் கோயில்ல கொடுக்கறதெல்லாம் மகேஸ்வர பூஜையே அல்ல வாரவர்கள் மகேஸ்வர பூஜை என்றா முதலாவது சிவனடியார்களை அவர்களை சிவனாக போய் பாவித்து இருத்தி பாதம் கழுவி வச்சுட்டு பிறகு அவர்கள் இந்தல பண்ணி தீவருவம் காட்டி அவைக்கு அமுது படைச்சு அவ சாப்பிட்டு முடிஞ்ச பிறகு தட்சிணையும் கொடுத்து அவர்களை வழி அனுப்பி வச்சு போட்டு மற்றவ சாப்பிட்றதான் மகேஸ்வர பூஜை உள்ள கொஞ்சம் மேலே இருந்தது எங்கள் ஊர்ல கோயில நடக்கைகள் என்ன செய்வேன்னா ஒரு பண்டாரி ஒருத்தர் வந்திருப்பேன் அவர் சாப்பிட்டு சங்கூதின போலதான் மற்றவ சாப்பிடணும் ஆனா மற்ற எல்லாரும் பந்திக்கு இருந்துருவினோம் இலை போடுவோம் சாப்பாடு போடுறதில்லை அப்படி ஒரு வளர்ந்தாரு கொஞ்சம் இருந்தது இப்போ அதுக்கும் போட்டு இதுல அந்த உமாபதி சிவாச்சாரியர் அந்த சேஷத்தை புசித்தார் அந்த கையால ஒழுங்கினா கஞ்சி இப்போ ஆச்சாரம் போயிட்டு ஞானம் வந்தால் ஆச்சாரம் தேவையில்லை அதாவது தானா போகும் தேவையில்லைன்னு தாங்களே விடப்படாது அதுவும் இப்ப எல்லாம் எனக்கு ஞானம் வந்ததுன்னு சில பேர் விபூதி பூசுறையில ஒரு திராட்சம் போடுற எல்லாம் போட்டுட்டு அதெல்லாம் தேவையில்லை அதெல்லாம் ஆரம்ப நிலையில இருக்கிறார்களுக்கு நாங்கள்லாம் பெருசா வந்துட்டோம் சிவஞான போதத்தின் கடைசி சூத்திரம் சொல்லும் என்ன மாலர நேயம் மலிந்தவர் வேடம் அம்மலங்களி அன்பரோடு மெரி மாலர நேயம் மலிந்தவர் வேடவும் ஆலயம் தானும் அரணென தொழுமே இறைவனுடைய அடியாருடைய திருவேடத்தையும் ஆலயத்தையும் இறைவன் என்றே நினைத்து தொழுவார்கள் ஜீவன் முத்தர் இருக்கும் பொழுதே முத்தி அடைஞ்சு பொழுது சிவானந்த நகரில் சங்கராச்சாரியாரும் சொல்றார் அவர் பூஜை செய்து கொண்டிருப்பார்கள் என்று அப்ப ஜீவன் முத்தர்களுக்கே ஆலயமும் சிவனடியார்களும் பெருசா இருக்கின்றால் அதை விட பெருசா ப்ரமோஷனா போனாக்களை நாங்கள் என்ன செய்யறது ஆனா சில பேர் இந்த பேர்பஸ்ஃபுல்லா வர்றதுதான் கூடாது அதுதான் சொல்லுவார்கள் ராமகிருஷ்ணருக்கு எல்லாம் ஒரு நேரத்துல பூஜை பண்ண முடியல அந்த தட்சிணேஸ்வரத்துல இருக்கிற காளி கோயில்ல இப்ப 2 பூஜை அப்ப அது அங்கால போகுது என்ன கையை விட்டு வளவும் அது தட் இஸ் டிஃபரெண்ட் அந்த ஞானத்துல விடுறதுக்கு அது சொல்லுவாங்க ஞான மதில் ஞான நிஷ்டையுடையோருக்கு அந்த நிஷ்டை கூடிய நிலையில இருக்கிறவர்களுக்குத்தான் அது இருக்குதே தவிர மற்றவர்களுக்கு அல்ல ஞான மதில் ஞான நிஷ்டை உடையோருக்கு நன்மையோடு தீமை இல்லை என்று அந்த சிவஞான சித்தியார் பாடல்ல வருகிறது அந்த நிஷ்டையில ஞானம் நிஷ்டையில இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள் நிஷ்டை தெளிந்து உலாவிக் கொண்டிருக்கிறவர்கள் இருக்கிறார்கள் நிஷ்டை தெளிந்து உலாவுபவர்களுக்கு எல்லா வழிபாடுகள் உண்டு அந்த மதிப்பு உண்டு ஞானமதில ஞான நிஷ்டை உடையோருக்கு நன்மையோடு தீமை இல்லை நல்லது கெட்டது கிடையாது வைக்கு நாடுவது ஒன்றில்லை ஒரு கோல் இப்படி செய்யணும் இதெல்லாம் இருந்தோணும் இத்தனை நேரம் ஜெபம் பண்ணணும் இத்தனை மணி கிளம்பி சந்தியானம் அதெல்லாம் கிடையாது சீலம் இல்லை ஒழுக்க நெறிகள் கிடையாது தவம் இல்லை இருந்து தவம் செய்வது கிடையாது விரதமோடு ஆச்சிரம செயல் இல்லை விரதங்கள் வர்ணாச்சிரம தர்மங்கள் கிடையாது தியானம் இல்லை சித்த மலம் இல்லை கோலம் இல்லை இப்படியெல்லாம் இந்த இதுக்கு திருநீறு உருத்திராட்சம் அதெல்லாம் போனோம்டே இல்லை புலன் இல்லை கரணம் இல்லை குணம் இல்லை குறி இல்லை குலமும் இல்லை பாலருடன் உண்மத்தர் பைசாசர் குணம் மருவி அவர்கள் என்ன மாதிரி இருப்பார்கள் பாலர் என்றால் குழந்தை பிள்ளை மாதிரி இருப்பார்கள் உண்மத்தர் என்றால் பைத்தியம் பிடித்தவர்கள் உண்மத்தம் என்றது பைத்தியம் பிடித்தவர்கள் ஊமத்தை ஒன்று இருக்குது தெரியுமா அது ஒரு பாய்சன் அது அந்த பாய்சன் எடுத்தால் ஆளுக்கு மாறாட்டம் வந்துடும்
அதான் அந்த உண்மத்த மண்டலம் தான் ஊமத்தை என்று வந்தது. சிவனுக்குரிய பூக்கள்ல உண்டா சொல்றது உண்மத்தம். உண்மத்தம் என்றா பைத்தியம். உண்மத்தர் பிசாசர் பேபிடிச்சாக்கர் குணம் மருவி பாடலினோடு ஆடல் இவை பயின்றெடினும் பயில்வர். இது அந்த ஞான இதிலே இருக்கிறவர்கள். ஆரம்பனாவர் சைவ வினாவுடையரையும் சொல்றார், நித்திரையிலே கைப்பொருள் வலுவுமா போல வலுவும். நித்திரையில இருக்க கைப்பொருள் வலுவுமா போல வலுவுவதுதான் அந்த தானா விடுகின்ற இது. அதை நாங்களாக விட முடியாது, விடக்கூடாது. அப்ப இவர் போனோடனே அவருக்கு அங்க சிதம்பரத்துல இருந்தவர்களுக்கு மறைஞான சம்பந்தருடைய ஞான நிலையும் தெரியாது, உமாவதி சிவாச்சாரியருடைய நிலையும் தெரியாது. அவரு ரோட்ல செல்லப்பாவை எப்படி சொன்னாங்க, நாங்க யாழ்ப்பாணத்துல விசர் செல்ல, அதேதான். அது இவர் இங்கே இருந்து போட்டு தில்லையில் இருக்கிற தீட்சித அதுக்கு பின்னால தெரிகிறார். இவர் அடுத்த பைத்தியம். அப்படித்தான் அவர்கள் யோசித்தார்கள். அவர்கள் அந்த முறை பூஜையில இருந்து விலக்கி விட்டார் உமாவதி சிவத்தை. இப்போ அவர் என்ன செய்கிறார், போய் ஒரு முன்னால திருமணம் செய்திருந்திருக்க வேணும். என்னடா தில்லை பூஜை செய்கிறேன்னா கட்டாயம் திருமணம் தேவை. அந்த குஞ்சிதாங்கிரி ஸ்தோத்திரமோ இது ஒன்று சொல்லி ஒரு சோஸ்திரம் மாலை ஒன்று அவர் எழுதியிருக்கிறார், சமஸ்கிருதத்தில் எழுதியிருக்கிறார். அது முன்னாலே எழுதினது போல இருக்குது பார்க்க, இல்லையா, பார்க்கும் பொழுது. அப்போ அவர் பிற்பாடு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அங்கே வந்து கொற்றவன்குடி என்ற இடம், இந்த அண்ணாமலை பல்கலைக்கழக அந்த பவுண்டரி அதுக்குள்ளால போக வருகிறது. சிதம்பரத்தில் இருந்து அந்த அவுட்ஸ்கர்ட்டில் இருக்கிறது. இந்த கொற்றவன்குடியிலே போய் அவர் அங்கே இருக்கிறார். அவர் இருந்த மடம் எல்லாம் இப்பவும் இருக்குது. கொற்றவன்குடியிலே போய் அவர் அங்கே இருந்து இந்த போதனைகள் இந்த தன்னுடைய இதை செய்து கொண்டு வரார். இந்த சித்தாந்த அஷ்டகம் என்ற நூல் இருக்குது. இது அவர் செய்தது என்று சொல்லுகிறார்கள். 8 நூல்களை அவர் தந்திருக்கிறார். அப்ப இந்த உமாபதி சிவாத்தியை தான் நாங்க ஓலவெல்ல அங்க படிச்ச திருவருட்பயன் அதெல்லாம் அவர் தந்தது. மற்றது அவர் தன்னுடைய காலத்தையும் இதில் குறித்திருக்கின்றார். என்ன காலம், தன்னுடைய காலம் என்று இந்த சாலிவாகன சகாப்தம் என்று சொல்லி அவருடைய காலத்தையும் குறித்திருக்கிறார். அப்ப எக்ஸாக்டா காணக்கூடியதா இருக்கு. அந்த கடைசி காலம் தான் 1313 ஆணி உத்தரத்த திருவிழாவில 6ஆம் திருவிழாவில அது சொல்லுவதாக சொல்றாரு. 7-5-200 எடுத்த 1000 வாழும் நல் சகனம் மருவா நிற்ப. 7-5 35, 200 235, எடுத்த 1000 1235, வாழும் நல் சகனம் சாலிவாகன சகாப்தத்துல 1235ஆம் ஆண்டு 77 கூட்டினால் அங்கால 1312ஆம் ஆண்டு வருகிறது. அந்த வாழுல மருவானிக்க பொற்பொது மலைந்த அற்புதன் ஆணி 6ஆம் விழாவில், ஆணி உத்தரம் இருக்குத்தானே, அந்த 10 நாள் நடக்கும். அந்த உத்தரத்தண்டு தேர் வரும் அங்க. அப்ப அந்த உத்தரத்துல இருந்து தீர்த்தம் வருவதங்க முடிஞ்சு அந்த ஆணி உத்தர விழால 6ஆம் திருவிழாவில பொத்தேர் ஆலயத்து அந்த தேர் முட்டி இருக்குது, முன்னால கிழக்குது. அந்த தேர் முட்டியில இருந்து 60 நிலையில் இருப்ப 6 பேர் இருக்கினம். இவர் இந்த நூலை சொல்றேன். இதுதான் செய்தி. அப்ப 1312ஆம் ஆண்டு அவருடைய இந்த சங்கற்ப நிராகரணம் அவர் சொன்ன காலம். இது உமாபதி சிவாச்சாரியருடைய காலம். காலம் குறிக்கிறது வேலை அருமை. இவர் குறித்திருக்கிறார். பல நூல்களில் அந்த ஆர் செய்தது இருக்கும், ஆனால் காலம் கிடையாது, என்னது கிடையாது. இதே மாதிரி இவர் அதனுடைய குருவுக்கு சொன்ன இன்னொரு நூலில் குருவுக்கு செய்த வணக்கத்தில் அவர் பராசர கோத்திரம் என்று சொல்றார். நான் பராசர கோத்திரம் சிவாச்சாரியார் என்று வராது இல்லையா. நான் ஆறுமனாவலர் இந்த சந்தனாச்சாரியருக்கு மறைஞான சம்பந்த சிவாச்சாரியார் என்று தான் போட்டிருக்கிறேன். ஸோ இந்த சிவாச்சாரியார் ஸ்டேட்டஸாக வருகிறோன்றது ஒரு இதாக வருது, ஒரு ஆஜிக்குரிய விஷயம். ஏன்னா இவர் தன்னுடைய சந்தனாச்சாரியருடைய பெயர்கள் போடுகின்ற பொழுது குருபூஷையுடையக்க இந்த நாயன்மாருடைய குருபூஷை தினங்களேவே அன்றைக்கு எல்லாரையும் சொல்லிக்கொண்டு வந்துட்டு மறைஞான சம்பந்த சிவாச்சாரியர் ஆவணி உத்தரம் என்று போட்டிருக்கிறார். பராசர கோஸ்திரத்தாலே அவர் சிவாச்சாரியார் இருக்க முடியாது. நான் நினைக்கிறேன் வைதிக பிராமணர்களின் சிவதீட்சை பெற்று வந்தால் சிவாச்சாரியராகிற மரபு இருந்ததோ தெரியாது. ஐயாதான் ஆராய்ச்சியாளர். அந்த என்ன இது சிவாச்சாரியார் இதுல போட்டிருக்குது. இப்ப இந்த முமா சிவாச்சாரியார் இந்த கொற்றவன்குடியில போய் இருக்கிறார். கொற்றவன்குடியில அந்த நாளை சொல்லுவார்கள் 10 வீடு இருந்ததாம் அந்த நாளையில.
கொற்றவன்குடி என்ற பெயர் வந்ததுக்கு காரணம் சிதம்பரத்துக்கு தரிசிக்க வர ராஜாக்கள் அந்த இடத்துல தான் தங்கி இருக்கிறது. ராஜா என்றால் எல்லாமே இருக்கும், கொஞ்சம் சிலதை விட்டுட்டு இருக்க மாட்டேன். கோயிலுக்கு வந்தாலும் சிலதை விட்டுட்டு இருக்கிறார். அப்ப கோயில் அணுக்கத்துல வந்து இருக்க மாட்டேன், அங்கே இருந்து கொண்டு தரிசனத்துக்கு வந்து போறோம். அதான் கொற்றவன்குடி. இது சிதம்பரம். அப்ப அந்த கொற்றவன்குடியில இவர் தங்கி இருக்கிறார். ஏன்னா ராஜாக்களுடைய காலம் எல்லாம் போட்டுது. இப்ப அந்த சோழ ராஜா போய் அப்புறம் இந்த நாயக்க ராஜா வந்து வந்து பெருமாளை வச்சது பேத்தது குலோத்துங்க சோழன் 2ஆம் குலோத்துங்க காலத்துலதான் பெருமாளை தூக்கினது. அப்புறம் என்னோட நாயக்கருடைய அந்த படையவன் இருக்கிற காலத்துல திருப்பி பெருமாள் வச்சது. அப்படி அந்த இதுகள் எல்லாம் முடிஞ்சு அந்த பேரரசர்களும் போய் சிற்றரசர்களும் போய் இப்ப வால் அவுட்ஸ் சொல்லி வந்தாங்க. சைனீஸ் ஹிஸ்டரியில வால் அவுட்ஸ் ஒருங்களே அந்தந்த வேண்டிய ஆதிக்கங்கள். அதில் இவர் அங்க அப்ப அங்க இந்த கொற்றவன்குடியில போய் இவர் அந்த மடத்தோட இருந்துட்டேன். இப்படி இருக்கிற காலத்திலேதான் இன்னொன்று நடக்குது. ரமணர் வந்து ரமணாசிரமம் உங்களுக்கு தெரியும், திருவண்ணாமலையில. ரமணர் வந்து அவருடைய வாழ்க்கையில எவ்வளவோ பேர் வந்து அவரோட இருந்து அவருடைய போகுது எல்லாம் பொறுக்கி எல்லாம் எழுதுறது. அவருடைய முக்கியமான விஷயம் அவர் எழுதி போட்டு அப்புறம் அவருடைய காலத்திலே அவர்கிட்டயே கொடுத்து அதை கரெக்ட் பண்ணிச்சு அப்புறம் அதை வச்சிருந்ததெல்லாம் இருக்கு. இப்போ அதெல்லாம் ரமனுடைய இது தொடர்ந்து வந்து கொண்டு இருக்குது. எல்லாம் செய்து கொண்டிருந்தார்கள் இருக்கு. எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து ரமணாசிரமத்தில் வந்தார்கள் எல்லாம் இருக்கணும். ஆனால் ரமணர் தன்னுடைய காலத்திலே முத்தி பெற்றவர்கள் என்று ஒரு சிலரை மட்டும்தான் சொல்லி இருக்கிறார். ஒன்று தன்னுடைய தாயார் முத்தி அடைந்தவர் என்று சொல்லி இருக்கிறார். அவர் தன்னுடைய வார்த்தையாலேயே அவர் சொல்லி இருக்கிறார். அது அந்த மாத்ருபூதேஸ்வர கோயிலும் வந்து அதில் கட்டியிருக்கு. இரண்டாவதாக இன்னொருத்தர் சிவப்பிரகாசம் என்று சொல்லி சிவப்பிரகாசம் பிள்ளை என்றொருத்தர் இருந்தவர். அவருடைய மறைவு செய்தியை கேட்ட உடனே அவர் சொன்னார், சிவப்பிரகாசம் சிவப்பிரகாசம் ஆனார். சிவப்பிரகாசம் சிவப்பிரகாசம் ஆனார் என்று சொல்லியிருக்கிறார். ஒரு முஸ்லீம் சாதி சித்தர் மாதிரி அந்த மலை அடிவாரத்தில் அங்கே இருந்தவர். அவர் இறந்த உடனே மடத்தில் இருக்கிற ஆக்களை சொல்லி அவருக்கு போய் சமாதி வச்சுட்டு வர சொல்லி இருக்கிறார். ஸோ அது 3. அடுத்ததாக அவரோட பெரிய ஒரு வேத பண்டிதர் இருந்தவர். அவரை கேட்ட பொழுது ஒரு சொல்லுவான், அவரா ரெண்டு போட்டு சொன்னாரா ஃபுல் ஆஃப் ஈகோ. அவர் பெரிய பண்டிதர் அவர் வந்துட்டார். அவர் இல்லாமல் இவரே இந்த சமஸ்கிருத சில இதுகளுக்கு அவர் சொல்லியிருக்காரு. அவர் இல்லையேன்னு சொன்ன அளவுக்கு அவருக்கு அன்பாக இருந்தவர். ஆனால் அந்த ஈகோ elevated but not to the liberation. Liberation is மீட்டிங் வந்து வினை பிறவி சாராமை, அதுதான் ஃபைனல் லிபரேஷன். அதுக்காக அவர்கள் குறைஞ்சதுன்றதல்ல. எவ்வளவோ அப்படி போய் இருந்ததே பெரிய விஷயம், அதை செய்தது பெரிய விஷயம். ரமணருக்கே அவர் அந்த சமஸ்கிருதத்திலே அவர் தான் உடந்தையாக அனுசரணையாக இருந்திருக்கிறார். அவர்கிட்ட பிற்காலத்தில் யாராவது போய் சமஸ்கிருதத்தில் அது கேட்டால் அவர் சொல்லி வராமல் அவர் இல்லையே நான் என்ன செய்கிறேன்னு சொல்லி வரான். அப்படி அப்போ அந்த பெரிய வித்வான். அப்போ அதுக்கு பிற்பாடு இந்த அந்த அங்கே ஒரு பசு உண்டு, எனக்கு நாங்கள் பேர் நந்தினியன் இல்லையா, அந்த பசு லட்சுமி என்ற பசு இறந்த பொழுது அந்த பசுவுக்கு ஒரு சமாதி வைக்க சொல்லிடுறாரு. இப்போ பார்க்கலாம் அந்த பசுவின் இதோட அது இருக்கு. அதுக்கு கீழே போடுறதுக்கு ஒரு வெண்பா போட்டார். அவர் நல்லா எழுதுவார் தமிழ்லையும். வெண்பா போட இந்த வெண்பாவிலையும் இந்த லட்சுமி சிவகரி பெற்ற நாள் என்று முடியும். நாங்கள்லாம் அந்த கல்வெட்டில் போடுவோம் தானே ஒரு கேட்டுருக்காரு. உபசாரமாகத்தானே இது இருக்கு. ஜஸ்ட் ஒரு கேட்டசியாக கொடுக்குறது இல்லையா ரெண்டு போட்டு கூட்டங்களில் போனால் சொல்கிற இல்லையெல்லாம் போகிறோன்னா அவர் அப்படி இப்படி செய்தார் அப்படி செய்தாருன்னு சும்மா உபச்சாரத்துக்காக செய்தது. உபச்சாரத்துக்காக செய்தாலும் நாங்கள் இதெல்லாம் உண்மைன்னு நினைச்சிடுறது, அது அடுத்த பிரச்சனை. அப்போ சொன்னோன்னே அவர் சொன்னார், இல்லை இல்லை அது உண்மையாத்தானு சொன்னேன். அப்போ அந்த கன்வர்சேஷன் பற்றி விளையாடல் போகுது. எப்படி ஒரு விலங்கு ஒரு மிருகம் எப்படி முத்தி அடையலாம். ஏன் உமாபதி சிவம் முள்ளி செடிக்கு முத்தி கொடுக்கலையா? இது ரமணர் சொல்றாரு. Why not? உமாபதி சிவம் gives liberation to thorn bush. முள்ளி செடிக்கு உமாபதி சிவம் முத்தி கொடுக்க. இதெல்லாம் ரீகன்ஃபர்மிங். இந்த ஹிஸ்டரியில இப்ப இருந்து போய் நான் முள்ளி செடிக்கு முத்தி கொடுத்தேன்னு சொன்னா இதேதோ அந்த காலத்துல யாரோ எழுதி வச்சாங்க, டாக்டருக்கும் பழம் பஞ்சாங்கம் வேற வேலை இல்லை, அப்படியே புராணத்தை படிச்சு போடுவது திருப்பி சொல்றாருன்னு சொல்லுவாங்க. இது இஸ் ரீகன்ஃபர்ம் பை ரமண மகர்ஷி. எங்கட காலத்துக்கு கொஞ்சம் அந்த இருந்தவர் வந்து அதை ரீகன்ஃபர்ம். உமாபதி சிவம் வந்து முள்ளி, ஏன்னா ஞானியர் வாக்கு ஒரு நாளும் பொய்க்காது. never goes wrong. மெட்டீரியல் விஷயம். அபிராமி பட்டர் இன்றைக்கு பௌர்ணமி என்றார், பௌர்ணமி வந்துச்சு, அவ்வளவுதான். It never goes wrong.
இப்போ சில பாடின கோயில்கள் இன்றைக்கு இல்லை, ஆனால் திரும்பி வரும். இப்போ திருக்கேதீஸ்வரம் 300 வருஷம் இல்லாமல் இருந்து வர இல்லையா? 1000 வருஷமோ 2000 வருஷமோ எப்போ யார் வந்து எங்கெங்கே வருதுன்னு தெரியாது. அப்போ இவர் வந்து சொன்னா இப்போ உமாவதி சிவன் எப்படி இந்த முள்ளி செடிக்கு முத்தி பிடிக்கிறார் என்றால், சிவன் என்ன செய்கிறான்னு கேட்டால் அங்கே சாம்பான் ஒருத்தன் இருந்தார். சாம்பான் என்பது குலத்தால நாங்கள் நந்தனாருடைய குலம் என்று சொல்லுவது தானே சாம்பான்னு சொல்றது. அந்த சாம்பானுக்கு அந்த பக்குவனை இறங்கி இறைவன் வந்து ஒரு இது கொடுக்குறார். இறைவனால செய்ய முடியாத காரியங்கள் என்று கொஞ்சம் இருக்கு, அது ஒரு பக்கம். சில விஷயங்களை அடியார்கள் செய்திடலாம், இறை செய்யலாம். உதாரணம் உண்டு. சேரமான் பெருமாள் என்னென்று கைலாசத்துக்கு போனார், சுந்தரருக்கு பின்னால போய் சேர்ந்து போனார். அங்கேயே அவரை நிப்பாட்டி போட்டாங்க. கேட்குறாங்க என்ன வந்து, பிகாஸ் சுந்தரருக்கு பவர் இருக்குது, அவருக்கு லிபரேஷன் கொடுக்கறதுக்கு இறைவன் நேரம் கொடுக்குறது. அதான் குரு வந்து சில விடயங்கள்ல இறைவனை விட தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே என்று சொல்லுகிறோம் இல்லையா? அடியவர்களுடைய பெருமை சில விட ஆண்டவண்டியை விட சிலது எக்ஸ்ட்ரா பவர் வந்துட்டுதான். இதே மாதிரி இறைவன் என்ன செய்தார் சொல்றார், அடியார்க்கு எளியன் சிற்றம்பலவன், அடியார்க்கு எளியவனாக சிற்றம்பலவன், கொற்றங்குடியார்க்கு எழுதிய கைச்சீட்டு, கொற்றங்குடியவருக்கு கொற்றங்குடியில இருக்கிற உமாவதிவத்துக்கு எழுதிய கைச்சீட்டு, பெற்றான் சாம்பானுக்கு பேதமர தீக்க செய்து முத்தி கொடுக்க முறை. பெற்றான் சாம்பானுக்கு எல்லா மலங்களும் போகும்படி தீக்க செய்து முத்தி கொடுக்க வேண்டும் என்று எழுதி ஏடு கொடுத்தாச்சு. ரிட்டன் ஆர்டர். இறைவன் கைப்பட எழுதியதுகள் என்று கொஞ்சம் இருக்கு. என்ற கையால எழுதின திருவாசகத்தை தன்னுடைய கையால மாணிக்க வாசகர் சொல்ல சொல்ல எழுதினார். எழுதி முடிஞ்ச பிறகு பாவ பாடிய வாயால் ஒரு கோவை பாடுக ஒன்ஸ் மோண்டுக்கு இப்போ பாடுறாங்க பாட்டுக்காரர் நாங்கள் அதை கேட்டு இன்னும் ஒன்று பாடப்பா இப்படி ஒன்று வாழன்னு சொல்லி கோவை பாட பண்ணி அதையும் எழுதினார். இது தன்னுடைய கையாலே அவர் எழுதினது. இந்த சீட்டு அவர் எழுதினது. அதே மாதிரி பானபத்திரனுக்கு சேரமான் பெருமாளிட்டு அவர் ஒரு எழுதி அனுப்பினார், திருமுகப்பாசுரம். அது கொண்டு கொடுக்கிறேன். மதிமலி புரிசை மாட கூடல் பதிவு பாணர் அரித்திர அன்னம் பொயில் ஆரவாயின் மன்னிய சிவன் யான் மொழி தரும் மாற்றம் படியன உரிமையின் உரிமையின் உதவி ஒளிதிகள் குருமா மதிபுரை குலவிய குடைக்குள் சிறுமா உகைக்கும் சேரலன் காண்க பண்பால் யாழ்வையில் பாலபத்திரன் நின்போல் என்பால் அன்பன் அன்பால் காண்பது கருதி போந்தனன் மான் பொருள் கொடுத்து வரவிடுப்பதுவே, பொருள் கொடுத்து வரவிடுப்பது வச்சிருந்தது அனுப்பு. பாத்தீர்களா? நின்போல் என்பால் அன்பன் உப்பிட்டு காட்டு உன்னை போலதான் எனக்கு என்று சொல்லி நல்ல அது திருமுகப்பாசனம் கொடுத்த திருமுகப்பாசனம். அது உண்டு. அடுத்தது என்ன ஒன்று எழுதினார், தருமிக்கு பொங்குதேர் வாழ்க்கை அந்த பாடல். அது சொன்ன இலக்கியத்தில் இருக்கு. அதுக்கும் உறவன் தான் எழுதினார். அப்ப அது எழுதுறார், இதுக்கு எழுதுறார், திருவாசகத்துக்கு எழுதுறார், இவ உமாபதி சிவத்துக்கும் ஒன்று எழுதி இது கொடுக்குறார். இது கொடுத்த உடனே இவன் அங்க மடத்துக்கு கிட்ட போகலாது, சிவருமான் கைப்படையில. அப்ப இந்த கைச்சிட்டு அங்க போனா அவர் அங்க காத்து கொண்டிருக்கிறார். இவர் என்ன செய்யறார், சும்மா காத்து கொண்டிருக்காம தொண்டு செய்யறதுக்கு தானே வந்து ஏதாவது ஒன்று செய்து கொடுக்கறது அது இருக்கிறது. இப்போ கோயிலுக்கு போனா துப்புரவாக்கி கொடுக்குறது, இடத்துல போனா உதவி செய்து கொடுக்குறது, அது கொண்டு இருக்குது. அப்ப இவர் என்ன செய்ய புறகு வட்டி வந்து கொடுக்குறாரு மடத்துக்கு. அப்போ கொஞ்சம் காலமா இவர் தான் ஃபயர்வுட் சப்ளை டோட்டலாக டேக் ஓவர் பண்ணிட்டார் கூட இருக்குது. ஒரு நாள் இவர் உறவு கொண்டு பிந்திட்டுது, சமையல் பிந்திட்டுது, சாப்பாடு பிந்திட்டுது. சிவாச்சியாருக்கு பசி. இப்போ என்ன சாப்பாடை பிந்ததுன்னா இந்த சமையல் பிந்தது. ஏன் சமையல் பிந்தது? உறகு பிந்தது. ஏன் உறகு பிந்தது? மடத்துக்கு ஒருத்தன் உறகு கொண்டு வந்தாரவன் இடையே கொண்டு வரையில, அவனையும் கொண்டு வந்து மடத்துக்கு உறகுதாரான்னு நினைப்பவனே என்று கேட்டு அவர் வந்த உடனே நீ என்ன தெரிஞ்ச மடத்துக்கு உறகு அனுப்புறான்னு கேட்க அவர் மடியில இருந்து ஓலைச்சுருள் எடுத்து கொடுக்குறார். அதான் இந்த பெற்றான் சாம்பானுக்கு பேதமுறை தீக்க செய்து முத்தியை கொடுக்க முறை என்று இறைவனே எழுதி கொடுத்த கைச்சீட்டு. இதான் இந்த ஞானிகள் உண்டு. அவர் வந்து ஞானம் அவர் பெற்றுட்டார், அவர் ஞானம் அவருக்கு இருக்குது. அப்ப அவர் ஞானம் ஒருத்தருக்கு இருந்தா தான் இன்னொருக்கு ஞானம் கொடுக்கலாம். சட்டியில இருந்தா தானே அகப்பையில வரும். அந்த ஆகம விதிகள்ல உண்டு, இந்த ஞான நிஷ்டை கூடாம ஞான உபதேசம் செய்யப்படாது. அதனால மரபு, அதாவது unless you personally experience the truth and personally envisions the truth, you shouldn't attempt to instruct the truth.
இப்போ வைத்தியம் தெரியாதவர் வைத்தியம் சொல்லி கொடுக்கலுமா? அதே மாதிரி தான். அப்போ இவருக்கு ஞானம் இருந்தது, அப்போ இன்னொருத்தருக்கு ஞானம் கொடுக்கவும் இல்லை. அப்போ இந்த இது இறைவன்கிட்ட இருந்து வந்துட்டுது. அப்போ அவர் என்ன செய்கிறார்? அவருக்கு இன்ஸ்டன்ட் லிபரேஷன், தீட்சை கொடுத்து சொல்லுவார்கள் சத்தியோ நிர்வாண தீட்சை. சத்தியோ தீட்சைகளில் ஒன்று இருக்கு. ஒவ்வொரு நாங்கள் கோயிலில் போய் எடுக்கிற தீட்சை எடுக்கிறதாலே முதலாவது அது சமய தீட்சை, பிறகு சிவபூஜை செய்யறதுக்கு எடுக்கிற தீட்சை இருக்கு, ரெண்டாவது தீட்சை விசேஷ தீட்சை. அதுக்கு பிற்பாடு இந்த ஞான விஷயங்களை அறியறதுக்கு ஆராயறதுக்கு சிந்திக்கிறதுக்கு அதுகளுக்கு எடுக்கிற தீட்சை நிர்வாண தீட்சை. இந்த நிர்வாண தீட்சை எடுக்காமல் இந்த சிவஞான போதம் சிவஞான சித்தியார் படிக்கப்படாது, படிப்பிக்கப்படாது என்பது மரபு. அந்த இது இருக்குது. அப்ப நிர்வாண தீட்சை எடுத்தால் இந்த நிர்வாண தீட்சையிலே எடுத்தால் எல்லாம் போட்டுது. அப்ப அதுலயும் ரெண்டு இருக்குது, சத்தியோ நிர்வாண தீட்சை, அசத்தியோ நிர்வாண. சத்தியோ நிர்வாணம்டா இன்ஸ்டன்ட் லிபரேஷன், தீட்சை கொடுக்க உடனே போகும். நூல் பரசமயம் தோறும் அதுவே நன்னூல் என தெரிந்து நாட்டுவித்து. அந்தந்த சமயத்துல அந்தந்த குருமேர் அந்தந்த நூல்கள் எல்லாம் வரைகளை இதுதானப்பா சமயம், இதுதானப்பா நூல், இதுதான் நெறி என்று சொல்லி என்னை நாட்டுவித்து நிலைநாட்டி என்னை நடத்தி கொண்டு வந்தது இறைவன். இதுக்குதானே மாணிக்கவாதர் சொல்லுவார், ஒவ்வொன்று தப்பியும் பிழைத்து கொண்டு ஒவ்வொன்றுக்கும் போய் தான் வார. ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு தத்துவங்கள் ஒவ்வொரு இதுக்குள்ளாலையும் கோயிலுக்கு இதோட ஒரு வாழ்க்கையிலேயே வரும், இல்லாட்டி இது புறவிகளுக்கு கூடாக வரும். அதில் பார்த்துருக்கு தான் இது குருவா எடுத்துக்கொண்டான் தான் இதை சொல்லுவார்கள். இந்த குரு பரம்பரையில இது அந்த காதலே இருக்குது. இப்படி வழுக்கி விழுகின்ற குருமார்களும் இப்படியானாங்களா அதானே திருமந்திரத்திலேயே பாடி வச்சாச்சு. குருட்டினை நீக்கும் குருவினை கொள்ளார், குருட்டினை நீக்கா குருவினை கொள்வார், குருடும் குருடும் குருட்டாட்டமாடி குருடும் குருடும் புலி விழுமாறே. அவரே பாடி வச்சிருக்கிறது தானே. அப்ப திருமந்திர காலத்திலேயே இதெல்லாம் இருக்கு, இப்ப வந்தது இல்லை. இப்ப என்ன அந்த வீடியோ கேமராவும் மீடியாவும் வந்ததால டக்குன்னு வெளியில அவ்வளவுதானுடைய. அப்ப இல்லையண்டு இல்லை. இது அந்த மகேந்திர பல்லவன் அந்த நாடகத்தில எல்லாம் இருக்குல்ல, தண்ணி அடிக்கிறது இந்த எல்லாமே போட்டு வச்சிருக்காங்க. இது மகேந்திர பல்லவன் நாவுக்கரசர் காலம். சிங்கள நாடுகள்ல அங்க போக தேவையில்லை, எங்க இதுலயே அது இருக்குது. ஆனா இவர் ஆர்வனாளர் என்ன சொல்றார்? தான் வழிபட்டு வந்த ஆசாரியன் பெரும் பாவங்களை செய்வானாயின் அவனை யாது செய்தல் வேண்டும். அதானே கேள்வி எங்களுக்கு. ஆர்வனாளர் சொல்றார், தான் பூசித்து வந்த சிவலிங்கம் அக்கினீராலே பழுதுபட்டால் அதனை இகழப்படாது. மனநொந்து கைவிட்டு வேறொரு சிவலிங்கத்தை கை கொள்வது போல தான் வழிபட்டு வந்த ஆசாரியன் சிவனிந்தை சிவத்திரவிய அபகாரம், இதெல்லாம் சிவத்திரவிய அபகாரத்துக்கு தான் வரும். People should be என்ன சொல்றது, used for God's purpose, utilized for God's purpose. அதான் அங்க இருக்கிறது. Exploited for God. You can do that. Guru Bhairava deliver. We should exploit them for Krishna. சரிதான். இப்ப இது இங்க வந்திருக்கிறார்கள், அவர் எக்ஸ்ப்ளாய்ட் ஃபார் ஹிம் என்று சொன்னால் அது சிவத்திரவிய அபகாரத்துக்கு வருது. அவர் செய்தது சிவத்திரவிய அபகாரம். அப்ப சிவத்திரவிய அபகாரம் முதலிய பெருங்கொடும் பாதகங்கள் செய்து கெடுவானாயின் அவனை இகழாது மனநொந்து கைவிட்டு வேறொரு ஆச்சாரியானை அடைந்து வழிபடல் வேண்டும். அதான் சரியான ஆன்சர். இகழப்படாது, ஆனா மனன் நோக வேணும், பிள்ளையன்று தெரிஞ்சு கொள்ள வேணும். ஆன்சர் ஆர்வனாளர் சொல்றார். இப்படி ஞானம் இல்லாத ஒருகிட்ட போய் ஞானம் வரையலை, ஒருத்தர்கிட்ட போய் உமக்கு வரையலை என்றால் உமக்கு அவர் உருவில்லை அல்லது அவர்கிட்ட ஞானம் ரெண்டும் இருக்கலாம். வராட்டில் இன்னொரு இடத்துல போய் வழிபட்டாலும் உம்முடைய நித்திய சந்தியா வந்தனத்துல முதல் உங்களுக்கு சரியை ஹிரியை கற்பித்த குருவை வணங்கித்தான் பிறகு முடிய ஞானம். அவரும் அங்கே அணில் கல்லு போட்ட மாதிரி உமக்கு ஒரு இது காட்டி இருக்கிறார், உமக்கு தீட்சை தந்திருக்கிறார், உமக்கு அனுஷ்டானம் காட்டி தந்திருக்கிறார், உமக்கு மந்திரம் தந்திருக்கிறார். ஸோ அதனூடான பலனாகத்தான் அடுத்தவர் வந்தார். முதலாவதுக்குத்தான் முதல் வணக்கம். இது ஆர்வனாக சொல்றார். அது இப்படித்தான் குரு பரம்பரை வரும். அப்ப எனக்கு அவர் வரையில இவர் வரையிலேன்னு சொல்லிடலாம். ஒன்லி எக்ஸெப்ஷன் அவர் இப்படி விடுபட்டு போனார்னு சொன்னா தான் அவரை விட்டுட்டு இன்னொருத்தருக்கு போகுது. இதுதான் அந்த மேலும். அப்ப இந்த சத்தியோ நிர்வாண தீட்சைண்டா இன்ஸ்டன்ட் லிபரேஷன். அவர் கொடுத்துட்டார், இவர் அப்படியே ஒளி உடம்போட மேல போயிட்டார். நான் சொன்னேன் ரோல் அவுட், எங்களோட ஊர்ல இயக்கம் இருந்த காலம் மாதிரி
அந்த சாம்பானுடைய மனைவி வந்து முறையிட்டான். ஏற்கனவே கொஞ்சம் டிசப்பாயிண்டா இருந்தது, இவன் என்னப்பா போய் மடத்தோடையே கிடக்குறான்னு. இப்போ பார்த்தா ஒரு நாள் ஆளையே காணையில சொன்னாங்க, அங்கே ஏதோ வெளிச்சமா ஏதோ எரிஞ்சு வந்ததுன்னு சொன்னாங்க. அவன் போய் முறையிட்டுட்டான் இருந்து மடத்தை சாமி இந்த மனுஷனை எரிச்சு போட்டான். நந்தனார் சரித்திரத்துக்கே அப்படி ஒரு வருஷம் சொல்ற காலம் எல்லாம் இருக்குது. அவளும் சொல்லிட்டான் மடத்து சாமி. உடனே அங்கே ஒரு விசாரணை இன்கொயரி நடக்குது. மாச்சுவத்தை கூப்பிட்டு அதுலேருந்து விசாரணை செய்தார். இன்கொயரி எல்லாருக்கும் வரும். ரமண மகர்ஷிக்கு இன்கொயரி கோர்ட் கேஸ் எல்லாம் இருக்குது. அவர்கிட்டயே வந்து எல்லாம் விசாரிச்சு எல்லாம் எடுத்துருக்கணும். இப்போ உமாசிவத்தை செய்தார். அவர் நடந்ததை சொன்னார். கொஞ்சம் அவங்க கேட்டான், சரி இப்போ ப்ரூவ் பண்ணி காட்டிக்கிறோம். சயின்டிஃபிக்கண்டா என்ன, given the similar circumstances the thing should happen again. அப்பதான் அது விஞ்ஞான பூர்வமான ஒரே நிகழ்தகவு திருப்பி நடக்கணும். அந்த சந்தர்ப்பங்கள் அந்த சூழ்நிலை கூட தான் நடக்க வேணும். அப்பதான் அது சயின்டிபிக். அப்ப அது சயின்டிபிக்கா நிறுவினது உமாசிவாச்சாரியார். பார்த்தார், ஆக்கள் ஒருத்தரும் பக்குவமா இல்லை, இருந்திருந்தாலும் ரெடியா இல்லை நினைக்கிறேன் அங்க போறதுக்கு. பாக்குற பார்வையிலே பறந்துருக்கு. உடனே பார்த்தார், அங்க இருக்கிற முள்ளிச்செடி தோன் புஷ், அது இந்த அபிஷேக நீர் போய் இந்த பக்குவப்பட்டிருந்தது. அரிச்சனைக்கு உபயோகமாக ஆகிய தருக்களாதி கற்புரு சிவலோகத்தை கலப்பதே திண்ணம். இது சிவதர்மோத்தராமத்துல இருக்கு. அரிச்சனைக்கு உபயோகப்படுற பூக்கள் பழங்கள் அதுகளை தர்ற மரங்கள் கூட சிவலோகத்துக்கு போயிடுமா. இந்த அபிஷேக தண்ணி பட்டு இது பக்குவம் அடைந்திருக்கு. இந்த வீட்டுல அந்த பூஜை செய்து போட்டு அந்த தண்ணி வருந்தல்ல, பால் தண்ணி எல்லாம் என்ன வீட்டுல சொல்றது கூட, ஓகே going to give the liberation and தூக்கி கொண்டு போவாங்க. தங்களுக்கு இஷ்டப்பட்ட புல்லுக்கு மேல ஊத்தி கொண்டு வருவாங்க. அபிஷேக தண்ணி அது ஒரு போர்வு. நாங்க எல்லாம் தண்ணியை குடிச்சிட்டு தலையில தெளிக்கிறோம். அப்ப இது வந்து இந்த பக்குவப்பட்டு இருக்கிறது. அவர் அந்த முள்ளி செடிக்கு மூத்தி கொடுத்தார். அது ஒளி வடிவமாக ஒரு மேல போகுது, எல்லாரும் காணும். இதுதான் உமாபதி சிவாச்சாரியாருடைய வரலாறு. ரமண மகர்ஷி அதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறார் எங்களுக்கு. ராப்பாடின் எங்களுக்கு தெரிஞ்ச அந்த திருவரைப்பாயன்ல இருந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது ஆரம்ப நூல்ல இருந்து 8 நூல்களை வெளியிருக்கிறார். சித்தாந்த அஷ்டகம் என்று சொல்லுவோம். இப்போ 14 மெய்கண்ட சாஸ்திரங்கள்ல 8 அவருடைய. நாங்கள் ஜட்ஜ் பண்ணலாம், அளக்க ஞானத்தையும். ஒரு உதாரணம் சொல்றேன். இந்திய சுதந்திரம் அடைந்த பொழுது அங்கதான் இருக்கிறார். இந்து முஸ்லிம் கலைவரத்தில் ஒரு துளி திருவண்ணாமலையில வந்துட்டு இந்த முஸ்லிம்களை கிளைக்கிறாங்க. அப்ப அந்த ஆச்சிரமத்தை சுத்தி எல்லாம் மூடப்படுது. ரமன் அதுல அலட்டிக்குள்ளவோ தலையிடவோ இல்லை. ஆச்சிரத்து கடவை மூடி போட்டுருங்கன்னு தான் சொன்னார். இது ஞானிகளுடையது. நான் சொல்றது அந்த கதை ஒன்று இருக்குது. அந்த 3 பேர் சகோதரர்களுக்கு தவம் செய்து மூர்த்தி அடைஞ்சு மேல போயிடுமா விமானம் வந்து. அங்க போயிருக்க கருடன் ஒன்று பாம்பை பற்றிச்சுதான். ஒருத்தன் சொன்னா அங்க பெருடா பாம்பை விடன்ட்டு அவரும் கீழே வந்துட்டாரா. கொஞ்ச நேரம் அண்ணா பாம்பை விட்டுறதானே விழுந்தவரன் விட்டு கருடா பாம்பை பற்றுகிறாராம். அவரும் கீழே வந்துட்டார். மற்றவர் நடக்கிறது முடி நடக்கும் எல்லாம் ஒப்போ முடிஞ்ச அந்த ஞானத்தோட அவர் பார்த்து கொண்டே சாட்சியாக இருந்து வந்தார், மேல வந்துட்டார்னு சொல்லுவார்கள். இதெல்லாம் சிலதுகளில் வந்து விளங்கப்படுத்துகிறார் எங்களுக்கு. அதான் இந்த திருவண்ணாமலை ஜோதி அடிய முடியும் அளக்க முடியாத மாதிரி ஞானத்தை எங்களுடைய மோரல் ஸ்டாண்டர்டு எங்களுடைய அறநெறி கோட்பாடுகளை வச்சு ஞானியுடைய செயல்களை நாங்கள் அளக்க முடியாது. சாக்கிரத்தே அதீதத்தை புரிந்தவர்கள் வந்து அந்த 5 அவஸ்தைகள் இருக்குது. சாக்கிரம் என்றது விழிப்பு, ஜாக்கிரதை என்று சொல்றோம். அப்ப அதீதம் என்றது துரிய அதீதம். அப்ப அந்த 5லையும் வந்து பிரகங்கால மேலாளவத்தை கீழாளவத்தை மத்திய அளவத்தை அது கொஞ்சம் இன்ஸ்டன்ட் டீப் ஸ்பிரிச்சுவல். ஆனால் 5 முந்தி சொல்லி இருக்கிறவங்களுக்கு ஆன்மா இருக்கிறது. ஆன்மா இதயத்துல இருந்து மேல கீழே போய் வந்து கொண்டிருக்குது. இந்த விழிப்பு நிலையில புருவ மத்தியில தொழிற்படுகிறது. அதுதான் நாங்கள் இதுல வந்து பொட்டு வைக்கிறோம், இது வைக்கிறோம், அது சொல்லி இருக்கிறோம். இது விழிப்பு நிலை. கனவு நிலையில இதுல வரும். உறக்க நிலையில இதயஸ்தானம். துரியம் வந்து நாபி. கிரியாதீதம் மூலாதாரம். அந்த ஒவ்வொரு நிலையில 5 அவஸ்தையிலே மேலக்கில போய் வருதுன்னு பார்த்தோம். இந்த மேலக்கில போய் வர்ற இது இந்த நிலையில இருக்கேக்க என்னுடைய அப்புறம் இதே மாதிரி 3 நிலைகள்ல அது நடக்கும். அந்த அதுல வந்து முக்கியமான ஞான நிஷ்டையுடையக்கள் ஜாக்கிரத்தை அதீதத்தை புரிந்தவர்கள் உலகில் சர்வ சங்க நிவிர்த்தி வந்த தபோதனர்கள். இவர்கள் பாக்கியத்தை பகர்வது ஏன்? இவருடைய பெருமையை எப்படி சொல்றது, அளக்கிறது எல்லாம் சொல்றது எப்படி?
இம்மையிலேயே உயிரின் பற்றறுத்து இந்த உலகத்தில் இருக்கின்ற பொழுதே எங்களுடைய பாசங்களை எல்லாம் மறுத்து பரத்தை அடை பராபு சிவர் என்றோ, பரம் என்றது இறையை பிரம்மத்தை அடைந்த பராபு சிவர் என்றோ நடமாடுகின்ற சிவன் தான் இவர்கள். என்ன செய்கிறார்கள்? ஆக்கு முடி கவித்து அரசு ஆண்டு. இவர்கள் முடிசூட்டி அரசராக இருப்பார்கள். ஜனக மகாராஜா அரசு ஆண்டு ரெண்டு பார்க்கிறோம் இல்லையா? அரசு ஆண்டு அவர்கள் அறிவியரோடு அனுபவித்து அங்கு இருந்துடினும், பெண்களோடு அனுபவித்திருந்தாலும். நல்ல காலம் என்னும் கனவேருக்கு தெரியாது சாமியாருக்கு இந்த சிவஞான சித்தியா செய்கிறோம். இல்லாட்டி இதை எடுத்து போட்டு நாங்கள் இப்படித்தான். அப்ப அவர்கள் அறிவையரோடு அனுபவித்து அங்கு இருந்திடனும் அகப்பற்று அற்றிருப்பார். அவர்களுக்கு உள்ளுக்கு ஒரு சலனம் கிடையாது. வெளியில பார்க்க முடிசூடி இருக்கிறார், ராஜாவா இருக்கிறார், முன்னால 4 பொம்பளைகள், இங்க 4 பொம்பளைகள், வீடியோ கேமரா இல்லாத அந்த காலத்துல அப்படி எல்லாம் இருக்கிறார். இருந்தாலும் அகப்பற்று அற்றிருப்பார். உள்ளுக்கு ஒரு சலனம் கிடையாது. நோக்கி இது புரியாலோ, இதை பார்த்து இது புரியாத மற்றவர்கள் புறப்பற்று அற்றாலும், வெளியிலும் பற்றில்ல அற்றாலும் நுழைவர் பிறப்பினில், திருப்பி திருப்பி புறப்பின மற்றவர்கள் வினைகள் நுங்குடாவே, அவருடைய வினைகள் அழியாது மலியாது. அவருடைய ஞானத்தை நாங்கள் அளக்கலாம். இதப்போ எல்லாருக்கும் பப்ளிக்கா சொல்லலாம். நான் உடனே டிஃபென்ஸுக்கு இந்த சொல்ல பாட்டு எடுத்து சொல்லுவேன், அது இப்படித்தான் இருக்கிறது, அது ஒன்றும் சொல்லப்படாது. பகுத்தறி ஒன்றவன் தந்திருக்கிறார். அதான் யாரையும் பணங்கள் அதன் மேலும் எத்தனை பேர் கேட்ட கேள்விக்கு கூட சொல்லல. கேள்விக்கு படி என்ன பண்ணா, ஒருவன் தனக்கு பிறர் செய்யும் வணக்கத்தை எப்படி புத்தி பண்ணல் வேண்டும்? வரமாட்ட கேள்வி இது. எனக்கு அல்ல, என்னுள்ளே நின்று இயக்கும் சிவபெருமனுக்கு ஆயம் என்று புத்தி பண்ணல் வேண்டும். அப்படி செய்யாதவர் திரவிய அபகாரம் செய்த பாதகத்தில் அழுந்து இரண்டா. இது பெருமையெல்லாம் சிவனுக்குத்தான், அவருக்கு இறைவனுக்குத்தான். அவர் தான் செய்விக்கிறார். நான் சொல்றேன் அப்படித்தான் நிக்க வேண்டும். ஒருத்தர் விழுந்து வணங்கினா சிவசிவான்னு சொல்றவன்டா உள்ளுக்குள்ள இருக்கிற இறைவனுக்குத்தான் அது வணக்கம். ஆன்மா எல்லாத்துக்கும் அவர் இருக்கிறார். அதே மாதிரி இன்னொருவனை வணங்கும் பொழுது எப்படி புத்தி பண்ணால் வேண்டும்? இந்த வணக்கம் இவருக்கு அன்று, இவருக்கு உள்ளே இருந்து இயக்குகின்ற சிவபெருமானுக்கு யாம் என்று புத்தி பண்ணால் வேண்டும். அப்ப நித்யானந்தாவை நான் போய் கும்பிட்டது அவருக்கு இல்ல, அவருக்குள்ளே இறைக்கு, அவ்வளவுதான். அப்ப கல்லுக்கு போட்டான மண்ணுக்கு போட்டான அவருக்கு கண்டு போட்டு அவருக்குத்தான், இவருக்கு கண்டு போட்டா இவருக்கு. அப்ப attitude makes a difference. எப்படி பார்க்கிறோம் என்றதுதான் இருக்கு. வான்முகில் வளாதே செய்க மணிவளம் துறக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாதீர்கள் வாழ்க நான்மறை அரங்கள் நட்டவன் எல்லாம்